புரியா கோழி வளர்க்குற வருஷமா இது கொஞ்சமாக பிடிச்சிருக்காங்க கேளுங்க தண்ணி ஓம் சக்தி நாததே 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 ஓம் சக்தி ஓம் வலிவடி சிவா மகாராஜே ஜெய ஜெய வராகி ஓம் வலிவடி சிவா மகாராஜே ஜெய ஜெய வராகி ஓம் வலிவடி சிவா மகாராஜே ஜெய ஜெய வராகி மூணு மாசத்துக்கு ஸ்டைல் பண்ண முடியாது. ஓம் சக்தி நாக சக்தி ஓம் சக்தி நாக சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நாக 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 சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மொதல் கொம்மாட்ட குறா ஓம் சக்தி நாக சக்தி 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 நாக சக்தி ஓம் சக்தி நாக சக்தி ஓம் சக்தி நாக சக்தி ஓம் சக்தி ஏய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடு நாக சக்தி ஓம் சக்தி 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 காலில் காயம் பண்ண போகுது ஆமையா இந்த காவலா இருக்கா ஏய் ரெண்டு கால புரியா கோழி வளர்க்குற வருஷமா இது கொஞ்சமாக பிடிச்சிருக்காங்க கேளுங்க தண்ணி ஒன்று ஊற்றுல நல்லா பிடிக்கலாம் வேட்டி நல்ல வேட்டி வைக்க விட மாட்டாங்க இங்கே போல சாபா பறிக்கிறாப்புல இப்படி நின்றாவில் நல்லா இருக்கு சூர்யா ஹேப்பி பர்த்டே விளையாட்டு பண்ணக்கூடாது அழகா பூ மாதிரி குட்டி விட்டுருவோம் தம்பி சிறப்பா எடுத்து போலையா தம்பி லேசர் உனக்கு நரம்புல குத்தி பாரு செக் பண்ணி பாரு வலிக்குதா இல்லையா மாமாக்கு சந்தனத்தை கம்மியா அடிச்சு கொஞ்சம் கூட தடவாம நாங்க எப்படி தடவை மூணு ஊரா பொறுப்பிய ஒரு குத்துற போய்
எங்க ஆசைக்கா சொல்லல. அவர் நினைக்க போறாரு இப்போ நம்ம ஒரே இல்லாம இருக்காங்க வாசிக்காம நீ வேலையில அது பத்தறியா சரி அங்க ஆளு கட்டணும் சரியா மாமியார் நல்ல பாசமா இருக்காரு. அது என்ன சொன்னேன் ஆமா ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டு அம்மாதே வேணான்ட்டாங்க இல்ல சந்தன வைக்கிறேன். அது அது ஆனந்த கண்ணு வாழைப்பழத்தை திரிச்சு கட்டி இங்க போடு. எவ்வளவு பெரிய மாமா எவ்வளவு பெரிய மருமை என்ற மாதிரி மாமாவும் ஒரு குழந்தை இல்ல பத்தனிது போதியா போறேன் வலிக்குது 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 குத்துற பாரு வலிக்குதா பொறுமையா பொறுமையா. எவ்வளவு நான் நடிக்கிறேன் என்னடா அதுக்கெல்லாம் உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. கிளடு ஆனந்தம்டா பொட்டுது. சித்திக்கு மேல நோக்க மாட்டேன். அதெல்லாம் சின்ன வயசுல இப்போ குத்துங்க. இப்போ குத்துங்க. சொல்லுடா சாப்பிட்டே வாய்க்குள்ள வச்சேன்னா அப்படி வச்ச மாதிரி கூட இருந்து ஐயா வாயில வச்சுக்க. எனக்கு அப்படியே மாமாவுக்கு குத்து சொல்லுங்க. மாலை வேணாமாங்கம்மா என்னப்பா அன்னைக்கு விஜயகாந்த் பிறந்த நாள் வேறம்மா அண்ணனுக்கு நீங்க வாங்கி போடுங்க. அம்மா ரெண்டு பிள்ளை இருக்கு எது வேணுமோ வாங்கிக்க புரியா ஏய் வாங்கடா வாங்கடா. வாங்க. மொரியா வாங்கிக்க சாமி கும்பிட்டு. ஹேப்பி பர்த்டே டு வாங்கடா நீ. ஒரு ஒண்ணுதான் கேட்கணும் ஏண்டா ஜோடியா நின்னு கால்ல விழுந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. காலைல வேணாமா வீட்டுலன்னா தெரியாது பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும். அம்மா நீங்க இங்க இருக்கிறப்ப அப்படி வீட்டுலன்னா கூட தெரியாது ஆமாம்மா பின்னாடிடா. இன்னைக்கு எல்லாம் தருவாங்க வாங்கிக்கலாம் காமிச்சு கொடுங்க. பொங்கச்சோறு சேப்பில் நினைச்சு வேணாயா வைங்கய்யா. வாங்கிடா நீ போட்டுக்கடா வாப்பா ஏய் வாப்பா காக்கா நிக்குது அந்த அவனை காக விட்டு போட்டு வா பாருங்க அது எது இது பண்ணிட்டு வா மூடி வச்சுட்டு வா காக்கா தூக்குது அத வா மூடி வச்சுட்டு வா ஜெயந்தி வாப்பா. ஏமா போமா அம்மா கூப்பிட்டாங்க போமா அது ரைட் ஒட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்கு போல அடுத்து மட்டும் போதும்மா வாங்க வாங்க வாங்க. கிட்ட வாங்கடா முன்னாடி மறுபடியும் பட்டு உள்ளவமா சும்மா லேசான பூசாரி சின்ன பூசாரி வாங்க. யாரு கதவு நம்மளால வாங்க எல்லாரும் வைங்க.
வச்சு தாங்க முடியல. உண்மையை தான் சொல்றேன். அப்பயா பாட்டு படிக்கிறோம் பாரு. நான் அந்த ஜோடி போய் சொன்னேன். இன்னும் ஜோடி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க. குழந்தைங்க உங்களுக்கு அந்த பாட்டு போடுவா. அடுத்து உட்காந்து அம்மா முன்னாடி அவரு நம்ம கூடுதல இருக்க மூத்த ஆளு அவருக்கு நல்லா இருக்கு. ஆமா இவர்லண்ணா இதுதான் அப்புறம் 2 பேர் மட்டும் மாது கட்டு வந்து என்ன நீ உனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு எல்லாத்துலயுமே சின்ன சிறுசாவே இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசா நாங்க கொடுங்க வேணாமா? ஐயோ மண்டை வலிக்குது. இது கொடுக்கல அதனால கோபப்பட்டாரு. இதெல்லாம் போக முடியல. இதெல்லாம் நீங்க என்ன ஜோடி 2 வைங்களா? நீங்க மட்டும் என்ன தனியா வந்து வைக்கிறீங்க? 2 மாப்பிள்ளை ஜோடியா வைங்க. மாப்பிள்ளையா அரிசியா மொட்டை வரைக்கும் கூட சண்டை தாடி அடிப்படா. அரிசியா தொட்டு பாக்குறியா? மொட்டை வரைக்கும் வந்து சாய்க்கு இருக்காண்டு வாங்கி அங்கிட்டு வச்சு விட்டுரு. ஓம் சக்தி நாகசக்தி வணக்கம். இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க நாகபுரத்திலே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இருக்கிற எங்க அன்பு செல்லங்களுக்கு ஹரிக்கும் சூர்யாவுக்கும் எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தினால இத்தனை மாமாமார்கள் இத்தனை அக்கா தங்கச்சி உறவுகளோட ரொம்ப ரொம்ப உண்மையான உள்ளத்தோட எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து காதலி வச்சிருக்கிறோம். காதலிகளா வச்சிருக்கோம். எவ்வளவோ பேர் எவ்வளவோ பயங்கரமான கிராண்டா பண்ணுவாங்க. ஆனா அதுல இருக்க சந்தோஷத்தை விட நாங்க எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைங்க 2 பேருக்கு எந்த கஷ்டம் இல்லாம நல்லபடியா படிக்கணும், நல்லா வளரணும்னு சொல்லி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் சக்தி நாகசக்தி. ஆமா பாத்தீங்கன்னா அத்தைமார்கள்லாம் வந்து பல நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. வந்து இன்னைக்கு மருமைக்கமார்களை அவ்வளவு சந்தோஷப்படுத்தி அந்த தாய் மாமாவை வேற அவ்வளவு சந்தோஷப்படுத்தி தாய் மாமாவோட அவ்வளவு சீரா அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு காது குச்சிருக்கோம். ஆனா 5, 6, 7, 8 தாய் மாமா இருந்திருக்கோம். ஐயப்பா ஒவ்வொரு தாய் மாமா மடியில வச்சு போட்டோ எடுத்துக்கீங்கப்பா. அதோட ஒரு முக்கியமான விஷயம்னா உண்மையான ரத்த சொந்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கண்ணுல பாத்துருக்காங்களா என்னன்னு அதுக்காக சாப்பிடுறோம் பாரு ஒரு எலும்பா கால் அப்புறமே லாஸ்ட் வேணான்னு சொல்லிட்டு மாதிரியே வர்றேனே. லாஸ்டா கொண்டு வா. என்ன வெந்திருக்காங்க என்ன குக்கர்ல வைக்கலையா? இது குக்கர்ல சிலிண்டர். அவியக்கா ஏல பத்துமா? சூர்யா சிறப்பா காதை பத்தி எங்களுக்கு நல்லா சிறப்பான விருந்து கொடுத்த ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அப்படியே பார்த்துக்கிட்டே இரு, நாங்க சாப்பிட்டுட்டே இருக்கோம். எல்லாரும் பாத்துக்கங்க. என் மாப்பிளைக்கு நான் ஊட்டி விடுறேன். என்ன நம்ம மாப்பிளை கறியை வா மாப்பிளை வந்து போடு. ஏய் தோத்துல வச்சு விட்டுறாதடா. ஏன் அண்ணே ஓ அண்ணே எங்க இருந்தா நாங்க சொன்னேன் இன்னொரு அடி வேணுமா? எங்கிட்ட இருந்தே வந்து பார்த்தேன் வரேன்டா அப்படிதான் வரேன். அப்படிதான் வரேன். பெருமாள் தான் அது போவே மணிமேலக்கா நீரே சாப்பிட்ட நான் பார்த்தேன். அது அப்படிங்கக்கா அதெல்லாம் வேணாம். குழம்பு நின்றுட்டாங்கடா.
அக்கா ஸ்மைல் ப்ளீஸ். என்ன தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க அம்மா கிட்ட ஸ்ரீமதி அங்க பாரு நீ. ஆளுக்கு ஒரு பிரேம் மாட்டி வச்சிருக்கீங்க. கவர் ஆகுதா? சாமி தெரியுதா? வீடியோவும் எடுத்துருங்க. சாமி தெரியுற மாதிரி எடுத்துங்க. இல்லை ஏதாவது குறைபாடு இருந்தா சொல்லுங்க.